மார்னிங் என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா பச்சை பயிறு பாயாசம் சேர்க்குறேன். அது வந்து முன்னாடியே நான் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரக்குள்ளே கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் எப்படி பச்சை பயிறு பாயாசம் செய்கிறீங்க, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். நான் வரையும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். என்னோட அவ்வளோ பிடிக்கும் எனக்கு பச்சை பயிறு பாயாசம். சின்ன பிள்ளையில் சாப்பிட்டது, சின்ன பிள்ளை எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் சேர்ந்து முட்டை உட்காந்து சாப்பிட்டது. பச்சை பயிரில் பணியாரம், பச்சை பயிறு பாயாசம், பச்சை பயிரில் வடை, இன்னும் என்னென்னமோ செஞ்சு கொடுத்தேன் எங்கள் அம்மாச்சி வேறு. ஸோ அந்த ஞாபகம். ஸோ இதை சாப்பிடணும் ரொம்ப ஆசை. வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். செய்யணும்னு தோணும். தென்னோக்கெல்லாம் எனக்கு எல்லாருமே இருக்காங்களே, ஆனால் என் புருஷன் மட்டும் இல்லையே, மாமா மட்டும் இல்லையே, அதை விட்டுட்டு எப்படி சாப்பிடணும்னு தோணும். ஸோ நல்லா வரட்டும், வந்தோன்னே எல்லாம் ஒன்றா செஞ்சு சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன். மாமா வந்துச்சா, மாமாட்ட சொன்னால் மாமா கொஞ்சம் தேங்காய் வாங்குறான்னு. ஸோ மாமா வந்து தேங்காய் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி செய்ய போகிறேன். சொன்னாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா, எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். எல்லாமே கலந்து ஜவ்வரிசி போட போகிறேன், ரவா போட போகிறேன், கொஞ்சமாக ரவா, கொஞ்சமாக ஜவ்வரிசி, அப்புறம் பைத்தம் பருப்பு எல்லாம் போட்டு செய்ய போகிறேன். சரிங்களா, வாங்க. இதில் வந்து என்கிட்ட வந்து ஒன்று இல்லை, முந்திரி பருப்பு மட்டும் இல்லை, பாக்கி எல்லாம் இருக்குது. சரிங்களா, வாங்க. இப்போ வந்து பச்சை பயிரை வந்து நான் அப்படியே சேர்க்கலை. சில பேர் வந்து அப்படியே சேர்ப்பாங்க. நான் அப்படியே சேர்க்காமல் வந்து அதை வந்து வறுத்துட்டு சேர்க்க போகிறேன். வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் இடித்து, அதாவது ரெண்டாக உடச்சி, அதுக்கப்புறம் தான் அதை வந்து நான் சேர்க்க போகிறேன். ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி பெருசுனால எனக்கு வந்து 1/4 கிலோ பத்தாது. அதனால் எனக்கு வந்து 1/2 கிலோ வந்துச்சு. 1/2 கிலோவில் பாதி வந்து யூஸ் பண்ணிட்டேன், கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிட்டேன், பாக்கி இருந்துச்சு. ஒரு 1/2 கிலோக்கும் கம்மின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 100 கிராம் கம்மி இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி எடுத்துட்டேன். எண்ணெய் எனக்கு வந்து அந்த வந்து சூடாகலை, எண்ணெய் சட்டி வந்து சூடாகலை, கடாய் வந்து சூடாகாமல் நான் அப்படியே வச்சனால கொஞ்சம் சூடாகட்டும்னு வச்சுருந்தேன். நல்லா சூடாகிட்டு நான் அது கூட என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக பைத்தம் பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, உடச்ச பாசிப்பருப்பு. ஸோ அந்த பருப்பு வேறு போட்டுருக்கேன். ஏன்னா அது வந்து அது கொஞ்சம் லைட்டாக அந்த கொலன்னு அந்த கொலப்பு கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த இது வச்சுருக்கேன். அது வந்து சும்மா ஒரு, நான் எப்படி சொல்கிறது, ஒரு 10 கிராம் அப்படி தான், ஒரு சிம்பிளாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து இப்போ வந்து ப்ரௌனி ரொம்ப வந்து அந்த வாசனை வரணும். அந்த பச்சை வாசனை போய் அந்த பச்சை பயிறு வாசனை வந்து வேறு மாதிரி அடிக்கும். ஸோ அந்த வாசனை நமக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் வந்து பச்சை பயிறுக்கே ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், இதை வந்து நல்லா இப்போ வறுத்து எடுத்துக்குவோம். இது செய்ய அந்த வாசனை வர எனக்கு அப்படியே எனக்கு அந்த சின்ன பிள்ளை ஞாபகம் தான், அந்த நான் உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் தான் எனக்கு இருந்துச்சு. வேறு யாருக்கும் இருக்கான்னு தெரியல, எங்கள் வீட்டில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இப்போ பார்ப்போம் நல்லா சூடாக இதாகிருக்கான்னு. கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா சூடாக இருக்கணும், அந்த இது உடையிற அளவுக்கு அந்த இது இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வறுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மாற்றிக்கலாம், உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பை வந்து நல்லா வறுத்தோன்னே முரத்தில் வச்சு நான் மேலே வந்து ஒரு அம்மிக்கல் வச்சு நவுத்துனேன். அப்படியே உடஞ்சிருச்சு, 2 உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மாமாட்ட வந்து தேங்காய் உடைக்க கொடுத்தா, அது பார்த்திங்கன்னா பூ வந்துருச்சு தேங்காயில். அது என்னமோ அவங்களுமே அதிசயம் மாதிரி பார்த்தாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து தேவாமல் நல்லா சாப்பிட்டான், அதை பூவெல்லாம் எடுத்து சாப்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டேன், 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்கலான்னு குக்கரில் வந்து 6 விசில் வச்சுருக்கேன். அதுக்கடையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. ஸோ ஜவ்வரிசி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஜவ்வரிசியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கூட்டம் வந்து அதிகம். எனக்கு இந்த தான் பத்தாது, எங்கள் வீட்டுக்கு பத்தாதுன்ட்டு. ஸோ நம்ம வந்து அதை பருப்பை வந்து கொஞ்சம் இதாக பண்ணிக்கலாம் வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஜவ்வரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 1/2 கிலோன்னா 1/2 கிலோவோட கம்மியாக வந்து வெல்லம் எடுத்துக்கிட்டேன்.
இங்கே உள்ள வெல்லம் வந்து ரொம்ப மோசமான வெல்லம், எனக்கு பிடிக்காது. இங்கே உள்ள வெல்லம் வந்து ஒரு டேஸ்ட்டு வேறு மாதிரி தெரியும். நம்ம ஊர் வெல்லம் அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள வெல்லம் அப்படி கிடையாது. அதை வந்து காய்ச்சி எடுத்து வடிகட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா வந்து மறுபடியும் தேங்காய் கீரை ஆரம்பிச்சிட்டாங்க. திருவ கொடுத்தாங்க, சும்மான உனக்கு திருவி கொடு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் திருவி கொடுத்துச்சு. வைக்க கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு வீட்டுக்கு. ஸோ அந்த இடையில கேப்பில் எடுக்க சொன்னேன், எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரை வந்து மறுபடியும் விசில் வச்சுட்டு அந்த ஏற்கனவே காய்ச்சின அந்த வெல்லத்தை வந்து தண்ணி ஊற்றி காய்ச்சினோம் பார்த்திங்களா. ஸோ அந்த இதெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அசடு இருக்குன்னு. அதுதான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடையில் வந்து நம்ம வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நெய் கிடையாது, கொஞ்சமாக லைட்டாக நெய் இருந்துச்சு. ஸோ அதை வந்து முந்திரியோ திராட்சையோ வந்து வறுக்க முடியாது, என்கிட்ட முந்திரி திராட்சையும் இல்லை. அதனால் தேங்காய் துருவின தேங்காய் வந்து அதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலை, லைட்டாக வந்து அதை பரட்டிக்கிட்டேன். அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா இது பண்ணுற மாதிரி வாசனை வர மாதிரி கொஞ்சம் பரட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான நெய் முந்திரி நம்மளாம் எப்படிலாம் பாயசம் செய்வோமோ அதே மாதிரி இப்படி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். நல்ல ஸ்மெல், அந்த நெய்யுக்கும் என் தேங்காய்க்கும் செம்ம ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து குக்கர் வந்து விசில் போட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து குக்கரில் வந்து 6 விசில் முடிஞ்சிருச்சு. 5 இல்லைன்னா 6 வச்சுக்கலாம். நான் 6 வச்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா வந்து கொலன்னு வேணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டேன். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா திக்காக வரும் அப்படிங்கிறதுக்காக மசிச்சு விட்டு அதுக்கப்புறம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு, பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அது வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வந்து வேகமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குழையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அந்த ஜவ்வரிசி வறுத்தோம் இல்லையா, நான் அதை டேரெக்டாக போடாமல், ஏன்னா ஏற்கனவே வந்து பருப்பு குழஞ்சிருச்சு எனக்கு, பைத்தம் பருப்பு. அதனால் அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் வந்து நல்லா போட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சுடுதண்ணியை கொஞ்சம் காய வச்சுட்டு அதில் வந்து ஜவ்வரிசி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குழையவும் கூடாது, அந்த ஒரு மாதிரி பளிங்கு மாதிரி தெரியும்னா ஆனால் உள்ளே அந்த வெள்ளை இது தெரியும், அந்த மாதிரி அளவுக்கு ரொம்பவும் இதாக தெரியக்கூடாது. அதுக்காக ரொம்ப வெள்ளையாகவும் அப்படியே வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அந்த கண்ணாடி பதம் மாதிரி பளிங்கு மாதிரியும் இருக்கக்கூடாது. மேலே வந்து நல்லா பளிங்கு மாதிரி இருக்கணும், உள்ள அந்த பாதி வேக்காடுன்னு சொல்லுவாங்களா, அரை வேக்காடு. ஸோ அந்த அளவுக்கு எடுத்து வேக வச்சு மறுபடியும் நான் அதிலே போட்டுக்கிட்டேன். அதிலே வந்து இன்னும் கொஞ்சோண்டு வந்து வேறு என்ன போட்டுட்டேன்னா அந்த என்ன அது சொன்னேன், சுஜி அப்படின்னா வந்து நம்ம ஊரில் வந்து ரவா இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், லைட்டாக தான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அது கூட வந்து தேங்காயெல்லாம் போட்டுட்டு பருப்பில் கூடவே வந்து ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து ஒரு குக்கர் ஃபுல்லாக வந்துடுச்சு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ ஆசை நல்லா செஞ்சேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ ஆசைப்பட்டு செஞ்சு லாஸ்ட்டாக நான் வந்து அதிகமாக சாப்பிடவே முடியலை. அது கொஞ்சம் சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சி, உடம்பு முடியாத மாதிரி ஆகிடுச்சி. அதனால் நான் சாப்பிடல. ஸோ எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக வந்து உப்பு போட்டுருவோம், ஏன்னா வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு போடணும், பாயாசம் செஞ்சாலுமே லைட்டாக உப்பு போடணும். ஸோ இந்த பருப்பும் அப்படி தான், லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா பாயாசம் ரெடி. பருப்பு பாயாசம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது இந்த அளவுக்குலாம் வந்து எங்கள் வீட்டிலலாம் செய்ய மாட்டாங்க. சும்மா வெல்லத்தை போட்டு பருப்பை வேக வச்சு வெல்லத்தை போட்டு தேங்காய் போட்டு கொடுப்போம். அதுதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து என்னாலலாம் செய்ய முடியாது, எங்கள் அம்மா செய்கிற அளவுக்குலாம் செய்ய முடியாது. எங்கள் அம்மா செய்கிற அளவுக்குலாம் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நல்லா உட்காந்து குடித்தோம், அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கொதி வந்த பிறகு இப்போ வந்து இறக்கிட்டு மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துடலாம்.
ஸோ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். அந்த நான் போட்ட ஜவ்வரிசி வெந்துருச்சு, கூடவே நான் போட்ட அந்த ரவா வெந்துருச்சு. ஜவ்வரிசி எல்லாம் வந்து கண்ணாடி மாதிரி அந்த நல்லா தெரியுது. ஸோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. ஸோ வாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். आगे काबू इटो हाय हाय रोशनी मजा नहीं लाना तामा दामा बात का चल आई गई रोशनी बसेगा बसेगा पता अब बता ना ले जा बता मजा बचा है ada dalam cek, ada cek nama ale goli, macam cek, macam tu nelan mana? Au purbe. Dah mana pula? Ma, kaget tadi kan deh lagi, kikul loge. Aku loge. ada baba. Pula, mama pia wari. Ada apa sih? Kiwa pika cake. Kiwa pika cake. Mama, ada ni. Kenapa pakai kol ni? Kaca gom pika cake gom. Bupe. Kila nore. Oke. Kamu apa deh? Oh, ऐसी है ये. तुम गुरगा ने मजा नहीं और का मैं और का मजा. चिनी आंधी नु गुरहन की बात थी. हमारे